தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ பாமக விவகாரத்துல அன்புமணி மீது பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு, அதாவது நீக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, ஆனா எல்லா குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி நடக்கும்? இனி ஒரு ஸ்பிளிட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வெளிப்படையாகவே உருவாகுமா? இல்ல, ஸ்பிளிட் உருவாகாது. நீரடித்து நீர் வருவதில்லை. ஒருதாய் மக்கள் அன்புமணி ராமதாசும் டாக்டர் ராமதாசும் ஒன்றிணைந்து அரசியல் செய்வதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பலம். என் வன்னியர் சமூகத்துக்கு அதுதான் பலம். அந்த வகையில அன்புமணி அவர்கள் டாக்டர் ராமதாசிடம் விட்டுக் கொடுத்து போவதுதான் அவருடைய எதிர்காலத்திற்கும் நாளைக்கு சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். அதைத்தான் 2026க்கு முன்பாக ரெண்டுவரும் முடிவெடுப்பார்கள். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது டாக்டர் ராமதாஸ் தான். பதவி இல்லாமலே தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவர் டாக்டர் ராமதாஸ். அவருடைய செல்வாக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கியது. அவர்தான் எனக்கு பிராமிஸ் பண்ண 98ஆம் ஆண்டு கட்சியை முத்தமிழறிஞர் கலைஞர் அழிக்க நினைக்கும் போது எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் என்று அதிமுகவிடம் ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி 5 சீட்டாக வாங்கி கொடுத்த எனக்கு வடசென்னை மக்களவை தொகுதியை தருகிறேன் என்றார் டாக்டர் ராமதாஸ். மக்களவை வேண்டாம் என்று நான் சொன்ன போது, கட்சிக்கு வரக்கூடிய முதல் ராஜ்சபா இடத்தை உங்களுக்கு தான் தருவேன், நீங்கள் கட்சியை காப்பாற்றி விட்டீர்கள் என்று என்னை பாராட்டி கூறினார். அந்த ராஜ்சபா இடத்தை தான் அன்புமணிக்கு டாக்டர் ராமதாஸ் வழங்கினார். ஆனால் நான் மனமாச்சரியங்கள் எதுவும் என்று முழு மனதோடு கூறுகிறேன். டாக்டர் ராமதாஸை ஏற்றுக்கொண்டு அன்புமணி செயல்பட்டால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி நீடித்த நிலைக்கும். அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமல்ல, வன்னியர் சமூக அரசியலுக்கும் நல்லது. கண்டிப்பாக டாக்டர் ராமதாஸின் செல்வாக்கை உணர்ந்து அரசியலை எப்படி நடத்த வேண்டும், அவர் வெண்போரோடு எந்த பேரத்தையும் எந்த கூட்டணியும் நடத்துவார். என்ன முடிவெடுத்தாலும் நிறுவனர் அடிப்படையில் அவருக்கு பொறுப்பு இருந்தாலும், தலைவர் அப்படிங்கிற முறையில அன்புமணியிடமும் சில பொறுப்புகள் இருக்கும்ல, அந்த பொறுப்பு அடிப்படையில செயல்படுவதில் தவறு இருக்குமா? இல்ல, அன்புமணி கிட்ட தான் மெஜாரிட்டி கட்சிக்காரங்க இருக்காங்க. 90% கட்சிக்காரங்க அன்புமணி கிட்ட தான் இருக்காங்க. அன்புமணி தான் எதிர்காலம்னு கட்சிக்காரங்க கருதுறாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்ல. நிர்வாகிகள் எல்லாமே CR பாஸ்கரன் போன்றவங்க எல்லாம் அன்புமணி தான் எதிர்காலம்ங்கிற உறுதிப்படுத்தி தான் பேசுறாங்க. எனக்கு தெரிய வருது. ஆனால் கட்சிக்கு மக்கள் வாக்களிப்பதும் மற்ற அரசியல் கட்சிகள் சீட்டு அளிப்பதும் டாக்டர் ராமதாஸின் செல்வாக்கை வைத்து தானே தவிர அன்புமணியின் செல்வாக்கை வைத்து அல்ல. அதனால்தான் ரெண்டுவரும் சேர்ந்து நின்று ஒரு பேரம் பேசினாலும் ஒரு முடிவெடுத்தாலும் தான் அந்த கட்சிக்கு நல்லா இருக்குமே தவிர, ரெண்டுவரும் தனித்தனியா போனா அந்த கட்சியோட எதிர்காலம் பாழாகிவிடும் என்ற அடிப்படையில் தான் என்னோட கருத்தை சொல்றேன். இதுல மிக முக்கியமானது, டாக்டர் ராமதாஸ் கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன், ஒரு ராஜ்சபாவுக்காக ஓடக்கூடியவர் அல்ல, கட்சிக்கு MLA-க்கள் வரணும்னு கருதக்கூடியவர். அந்த அடிப்படையில 2009ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய தோல்வி அடைஞ்சது, 19 தோல்வி அடைஞ்சது, 21 தோல்வி அடைஞ்சது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 63% வாக்கெடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பாமகவை தோற்கடித்தாரு. ஆக இந்த புள்ளிக்குள்ள மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை விட மிகவும் நுணுக்கமான அரசியல் தெரிஞ்சவர். கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்ஸ்ல கலைஞரையும் தாண்டி சாதிக்கக்கூடியவர். நாம் ஒரு தவறான முடிவை, அதாவது ஸ்டாலின் நம்மளை எளிதாக தோற்கடிக்கக்கூடிய ஒரு முடிவை எடுத்தால் ஸ்டாலின் 5வது முறையாக நம்மளை தோற்கடித்து விடுவார் என்று டாக்டர் ராமதாஸ் அச்சப்படுகிறார். அதன் அடிப்படையில் ராஜ்சபா சீட்டுக்கு ஓடுவதோ அரசியல் கூட்டணி முடிவை உடனே அவசரப்பட்டு எடுப்பதோ தேவையில்லை என்று கருதுகிறார். அதனை அன்புமணி உணர்ந்து ராமதாஸின் முடிவுக்கு கட்டுப்பட்டால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி நீடிக்கும், நிலைக்கும். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.